පළාත් පාලන ඡන්ද විමසීම සඳහා உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அதிகாரிகளின் கணக்கெடுப்பு இறுதிக்கட்டத்தில் உள்ளது. சில அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்களின் விண்ணப்பங்கள் குறைவான மட்டத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளன. விரைவில் தமது நிறுவன பிரதானிகள் ஊடாக உரிய விண்ணப்பங்களை உரிய மாவட்ட செயலகத்தில் தேர்தல் அலுவலகத்தில் உடனடியாக ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த பாடசாலை விடுமுறையினால் பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு விண்ணப்பங்களை கையளிப்பதில் பிரச்சினை ஏற்பட்டது. மீண்டும் ஒரு சில தினங்களில் பாடசாலை விடுமுறை ஆரம்பமாக உள்ளதால் விரைவில் உரிய விண்ணப்பங்களை அதிபர்களின் ஊடாக கையளிக்க வேண்டும். அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் பாடசாலை அதிபர்கள் உரிய தரப்பினர் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தனரா என்பது தொடர்பில் ஆராய்ந்து விண்ணப்பிக்காதவர்களை விரைவில் விண்ணப்பிக்குமாறு ஆலோசனை வழங்குமாறு கோருகிறேன். அரசு சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்துகின்றமை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது. இம்மாதம் 16ஆம் தேதி உத்தியோகபூர்வமான வாக்காளர் அட்டைகள் தபால் அலுவலகங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு 17ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அவை வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும். 20ஆம் தேதி விசேட விநியோக தினமாக வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படும். இறுதி தேதி 29ஆம் தேதி என்பதால் குறித்த காலப்பகுதியில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்வதற்காக தமது வீடுகளில் இருக்குமாறு கோருகிறேன். ගෘහයනි රැඳී සිටින ලෙස සියලුම නිවැසියන්ගෙන් විශේෂයෙන්ම ඉල්ලා සිටීමට කැමැතියි. இம்முறை தேர்தல் தொடர்பில் 70 முறைப்பாடுகள் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. 90 சட்ட மீறல்கள் பதிவாகியுள்ளன. வன்முறை சம்பவங்கள் சிலவும் பதிவாகியுள்ளன. அரச சொத்துக்கள் மற்றும் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தும் சம்பவங்கள் 10 பதிவாகியுள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அரசு அதிகாரத்தை பயன்படுத்துவதை தற்போதைய ஜனாதிபதியினால் கட்டுப்படுத்த முடிந்தது. அரச சொத்துக்கள், அதிகாரிகள், அதிகாரங்கள் தேர்தல் செயற்பாடுகளில் அரசியல் கட்சிகளுக்கோ வேட்பாளர்களுக்கோ ஊக்குவிப்பதற்காக பயன்படுத்துவதை தடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். නිලධාරීන් කිසිදු ආකාරයක මැතිවරණ ක්‍රියාවලියක දේශපාලන පක්ෂයක් හෝ අපේක්ෂකයෙක් ප්‍රවර්ධනය වන මට්ටමට ඔවුන් ක්‍රියා කිරීම වළක්වා ගැනීම ආණ්ඩුවේ වගකීමක් හැටියට අපි දකිනවා.